அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆன் காலேஜில் நம்ம சேர்ந்து இதுவரையும் 8 வகுப்பு நிறைவாயிருக்கு. இந்த 8 வகுப்பு நிறைவடைந்த நிலையில் இந்த பயணத்தை நான் எப்படி நினைக்கிறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே குர்ஆனை படிச்சிருப்போம். எப்படின்னா, நம்ம ஏற்கனவே எப்படி படித்தோன்னா நம்ம சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம நன்மைக்காக படிச்சிருப்போம். நம்ம சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சிருப்போம். அப்புறம் ஏற்கனவே படிச்சிருப்போம், அதனோட தொடர்ச்சியை படிக்கிறதுக்காக எடுத்து படிச்சிருப்போம். அப்புறம் குறிப்பெடுக்கிறதுக்கு, மார்க்க சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சிருப்போம். ஆனால் இதுவெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இது மட்டும் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு இது மட்டும் போதுமானா, இது மட்டும் நம்ம மறுமையை வெற்றி பெறுவதற்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கும் இது மட்டும் போதாது. ஏன்னா குர்ஆன் ஒரு படிக்க வேண்டிய புத்தகம் மட்டும் இல்லை, அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அது ஒரு வழிகாட்டியாக இருக்குது. நாம் இப்போ இந்த குர்ஆன் காலேஜில் சேர்ந்ததுக்கு பிறகு குர்ஆனை நம்ம படிப்பதற்கு மட்டும் இல்லை, இது நம்ம உணர்ந்து படிக்கணும். அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தில் நம்ம பதிந்து நம்முடைய பேச்சிலும் சரி, நம்முடைய செயலிலும், நம்முடைய சிந்தனையிலும் அது பிரதிபலிக்கணும். அதாவது குர்ஆனை நம்ம படிக்க மட்டும் கூடாது, குர்ஆன் சொல்படி நம்ம வாழணும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம். இதற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க என்பதை குறித்தெல்லாம் இந்த 8 நாள் வகுப்பில் பேசப்பட்டுச்சு. அதில் ஒன்று தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணத்தை பற்றி கேட்கும்போது அன்னை ஆயிஷா நாயகத்தில் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்துச்சு என்று சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆன் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு விஷயமும், செயல் அங்கீகாரம் அனைத்துமே சொல், செயல், அங்கீகாரம் எல்லாமே குர்ஆனாகவே இருந்திருக்கு. அதுபடி வாழ்ந்துருக்கிறாங்க. அதுபடி தான் நமக்கும் போதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம குர்ஆனை படிக்கிறோமா இல்லை அதன்படி வாழ்கிறோமா என்பதையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி ஏராளமான பேர் குர்ஆனை படிக்கிறாங்க, ஆனால் அது அவங்க வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது மற்றவங்களுக்கு இல்லை, நம்மளை நாமளே கேட்டுக்கணுங்கிற குறித்து பேசப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு உதாரணமாக குர்ஆன் வசனத்தை எடுத்து வச்சாங்க. என்னன்னா, 2வது அத்தியாயம் 121வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அதை படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இதில் ஓத வேண்டியதை பற்றி சொல்ல, படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கிறார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். படிக்க வேண்டிய விதத்தில்னா ஓதுறதல்ல, படிக்கிறது. அதாவது அர்த்தம் புரிந்து ஓதுறது, அதை மனதில் உறுதி கொள்வது, அதன்படி வாழ்கிறது. இந்த வசனத்தில் 2 நபரை குறித்து பேசுகிறதாகவும் நம்ம பேசணும். அதில் 2வது வரியில் அல்லாஹ் சொல்கிறான், அதை நிராகரித்தவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்று சொல்கிறான். அதாவது குர்ஆனை படித்தும் அது அவர்கள் மறுமையில் பயனளிக்காமல் போயிடுது. குர்ஆனை படிச்சிருப்பாங்க, அது வாழ்க்கையில் நடைமுறை இல்லாதவங்களுக்கு மறுமையில் அது பயனளிக்காது. அதாவது அது அவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் அது அவங்களுக்கு எதிராக மாறிடும் என்பதை குறித்தும் பேசணும். இப்போ இந்த குர்ஆன் காலேஜில் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். குர்ஆனை நம்ம வாசிப்பவர்களாக மட்டும் இருந்துடக்கூடாது, அதன்படி வாழணும். அதாவது குர்ஆனையே மனிதனாக மாற வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கோம் இந்த 8 வகுப்பில். இப்போ இந்த 8 வகுப்பு முடிஞ்சிருக்க நிலையில் இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகள் இருக்குது. அந்த வகுப்பில் கலந்து கொண்டு நம்ம முழுமையான குர்ஆனிய மனிதனாக நம்ம அனைவரும் மாற வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.